ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கோபால் டைரி ஃபார்ம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2வது ஈத்து 6 பல்ல டாப் குவாலிட்டியில் உள்ள சுஸ் ப்ரீடு பஸ் தாங்க நம்மக்கிட்ட இருக்குது. 2வது ஈத்து 6 பல் தாங்க, நல்ல ப்ரீடு வைஸாக நல்ல குவாலிட்டியாக உள்ள பஸ்ஸுங்க. 2வது ஈத்து 6 பல், மாட்டோட நரம் போட்டோம், நல்லா 4 காம்பு கடையில் நல்ல கேப் இடைவெளி. 2வது ஈத்து 6 பல்ல நல்ல ப்ரீடில் உள்ள பஸ், ஒரு 20 லிட்டரு 22 லிட்டரு இந்த 2வது ஈத்தில் ஷேராக எதிர்பார்க்கலாம். தலையீத்தில் இந்த மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா 17-18 லிட்டரு ஷேராக கறந்துருக்குங்க. இந்த 2வது ஈத்தில் 20-22 லிட்டரு ஷேராக கறக்கும். நல்ல ப்ரீடு, நல்ல வெள்ளை கொம்பு நெத்தி, ஒரு அழகான முகம், ஒரு ஃபார்முக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய பஸ். நல்ல வெள்ளை கொம்பில், ரிங்கு கொம்பில், முக லட்சணமாக உள்ள மாடு, நெத்தி குழியோடு இருக்குது. நரம்போட்டத்தை உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எப்படி ஓடுதுன்னு. இந்த 2வது ஈத்திலே நரம்போட்டத்தை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கை தண்டி நரம்பு ஓடுது. 4 காம்புக்கு இடையில் நல்ல கேப் இடவில்லை. இன்னும் மாடு அடி எடுக்க நல்ல சுருக்கு இருக்குது. இன்னும் 1 வாரம் ஆகும். இன்னும் மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் டேட் இருக்குது. 1 வாரத்துக்குள்ளே நல்லா மடி எடுத்துருங்க. கறவைக்கு அது மாதிரி மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கைட்டை கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு டாப்பாக இருக்கும். காம்புன்னா அப்படி நைஸ் பேப்பர் கணக்காக இருக்குது. நரம்போட்டம் 2 சைடுமே நல்லா ஒரு கை தண்டியில் ஓடுது. மாட்டோட தொலின்னு பார்த்திங்கன்னா நல்லா வவ்வா தொழிலில் சுஸ் ப்ரீடுங்கிறது அந்த ப்ரீடை வச்சே மாடு நல்லா கறக்கும். சில பேர் நொக்ரான்னு சொல்லுவாங்க, சில பேர் சுஸ் ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நல்லா ஒயிட்டில் லைஸாக பேட்ஜு பிளாக் கலரில் விழுந்துருக்கும். காம்பை பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும். 4 காம்புமே நல்ல கேப் விட்டு அவ்வளோ ஒரு காம்புக்கும் ஒரு அடி விளக்கில் இருக்குது. 4 காம்பு அவ்வளோ ஒரு கேப்பில் இருக்குது. மாடுன்னு 1 வாரம் கழித்து மடி எடுத்து வரையில் நடக்க முடியாத அளவுக்கு மடி எடுத்துருக்கும். நரம்போட்டத்தை பார்க்கறதுக்கே தெரியும். 2 சைடுமே நல்லா அருமையான நரம்போட்டம். மாடு ஒரு வீட்டிலலாம் ஒரு 20-22 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு பசு நல்ல டாப்பில் வாங்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பசு தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டது. குணத்துலேயும் அருமையாக இருக்கும். பெண்கள் குழந்தைங்க யார் வேணாலும் பிடிக்கலாம். மாடு என்றைக்கும் 4 ஈத்து ஈனாலும் இவ்வளோ இதே பவரில் இருக்கக்கூடிய பசு. ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ஃபார்முக்காக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி உழைக்கக்கூடிய பசு. 2வது ஈத்து 6 பல்ல மாடு ஒரு அம்சமாக உள்ள பசு. நல்ல நரம்போட்டம், நல்ல காம்பு விளக்கடி. இன்னும் 1 வாரம் ஆகும்போது இதை விட மடி செட்டு கிச்சுன்னு எடுத்துரும். மிஷின் கறவைக்கும் நல்லா அருமையாக இருக்கும். கைட்டை கறக்கிறதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும். குணத்தில் நல்லா அருமையாக இருக்கும் பசு. ஒரு 20 லிட்டர் 22 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு ஃபார்முக்கு ஒரு நல்ல பசு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கணும். நல்ல ஒரு ஜான் மூஞ்சில், நல்ல நெத்தி குழியோட, நல்ல காம்பு இடவில், நரம்போட்டம் எல்லா வகையிலையும் இருக்கும். மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் டேட் இருக்குது. இந்த 2வது ஈத்தில் இந்த மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 20-22 லிட்டர் பால் ஷேர் எதிர்பார்க்கலாம். இன்னும் மடி பாதி மடி இனிமே தான் எடுக்க, இன்னும் 1 வாரம் டேட் இருக்குது. இனிமேல் தான் மடி ஃபுல்லாக இறங்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு மோட்டி டைப்பு. குட்டின்னு பார்த்திங்கன்னா பெண்குட்டி போட்டிருக்கு. மாடு நல்லா பிளாக் ஜெர்சியோடு சேர்ந்தது. மோட்டி டைப்பில் குட்டி வந்து ஜெர்சியில் போட்டிருக்கு. ஜெர்சியில் அதே மாதிரி மோட்டி, மாட்டை மாதிரி நெத்தி சுட்டி. குட்டிக்கு செவலையில் நெத்தி வெள்ளை, பசு பிளாக்கில் நெத்தி வெள்ளை. ரெண்டுமே 2வது ஈத்து 6 பல்லு தான். 2வது ஈத்து 6 பல்லு. குட்டின்னு பார்த்திங்கன்னா நல்லா கிடேரி கண்ணில் போட்டிருக்கு. நல்ல கிடேரி கண்ணில் ஜெர்சியில் நல்ல அம்சமாக உள்ள கண்ணில் போட்டிருக்கு. 2வது ஈத்து 6 பல்லு. நல்ல கறவைக்கு ஒரு அம்சமாக இருக்குது. இந்த ஈத்தில் ஒரு 17 லிட்டர் பால் குறைவில்லாமல் கறக்கூடிய பசு. அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. நல்லா காட்டில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட பசு. 2வது ஈத்து 6 பல்லு மோட்டி டைப்பு. கண்ணு கிடேரி கண்ணோடு இருக்குது. கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 15 இது ஒரு 17-18 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். நல்ல கைகால் ஊக்கம், நல்ல காம்பு விளக்கடி, நல்ல கருங்காம்போடு அமைஞ்சிருக்கு. 2வது ஈத்து 6 பல்லு தான். நல்ல மோட்டி டைப் மாடு, நல்ல ஒரு லட்சணமாக உள்ள பசு. அதே மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட பசு. பிளாக் ஜெர்சிங்கிறதுனால ஹெச்எஃபோட ஃபால் குவாலிட்டி எஸ்என்எஃப்பும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கண்ணும் கிடேரி கண்ணில் போட்டிருக்கு. நாளைக்கு நம்ம வளர்த்தோம்னாக்கா அந்த கண்ணு கூட ஒரு மாட்டுக்கு வந்துக்கும். நல்ல கிடேரி கண்ணில் ஜெர்சியில் ஒரு அம்சமாக உள்ள கண்ணு. மாடும் கண்ணும் பார்க்கறதுக்கே ஒரு அம்சம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடேரி பார்த்திங்கன்னா தலையீத்து கிடேரி. தலையீத்தில் 6 பல்ல ஒரு அம்சமாக உள்ள கிடேரிங்க. மாடுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்துலேயே நல்ல காம்பு வருஷம் தலையீத்துலேயே நல்ல நரம்போட்டம் வருது. மாடு இன்னும் 4 நாள் கண்ணு போட்டு பை தெரிச்சோடனே நரம்பு இதை விட நல்லா வெடப்ப வரும். தலையீத்து கிடேரியில் நல்லா கிளி கொம்பில் அப்படி ஒரு அம்சமாக உள்ள மாடு. ஆஷ் கொம்பில் அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் இருந்த மாடு. மேய்ச்சல்னால் நல்லா காட்டடியில் பிறந்ததுலேருந்தே கண்டு காட்டிலே இருந்தது. ஹெச்எஃப்ல அவ்வளோ ஒரு ப்ரீடில். அதே மாதிரி இந்த மாடு தலையத்திலே ஒரு 17-18 லிட்டர் பால் சேர்த்துருப்பாங்க. நல்ல ஒரு ஃபார்முக்கெல்லாம் கொடுத்தோன்னா தலையத்திலே ஒரு 20 லிட்டர் பால் கறக்கும். அப்படி ஒரு காம்பு வருஷம் அவ்வளோ ஒரு மடி செட் எடுக்கக்கூடிய கிடையாது. மாடு இன்னும் குட்டி போடுறதுக்கு 1 வாரம் டேட் இருக்குது. அவ்வளோ சுருக்குன்னு வந்து மாடு மடி வச்சதுன்னா தலையத்து கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். 4 காம்பு நல்லா தலையத்திலே நல்லா காம்பு வருஷையோடு இருக்குது. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல முக லட்சணம். அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு நல்லா இவ்வளோ பருமாடாக இருக்க, வெயில் கிளைமேட் தாங்குமான்னு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். மாடு நல்லா கண்டுலேருந்தே காட்டிலே குடியிலே மேய்ஞ்சி வளர்ந்த பசு. பிறந்த நாள் முதல்ல காட்டிலே மேய்ஞ்ச பசு.
தலையீத்து 6 பல்லு தான். மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு வாரம் டேட் இருக்குது. தலையீத்தில் ஒரு 17 லிட்டர் 18 லிட்டர் பால் எதிர்பார்க்கணுன்னா இந்த பசு எடுக்கும். மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டை குறுக்கில் அகல செட்டில் மாடு ஒரு ஆனை குட்டி போல தோற்றம். காம்பு ஒவ்வொரு காம்பும் தலையீத்தில் இவ்வளோ சைஸில் இருக்குது. நல்லா 4 காம்பு கடை, நல்ல கேப் இடவில். அது மாதிரி ரோஸ் காம்பு. மடி எடுத்தோடனே ஒரு வாரத்தில் மாட்டை பார்க்கறதுக்கே ஒரு அம்சமாக இருக்கும். தலையீத்தில் ஒரு டாப்பாக உள்ள மாடு எடுக்குன்னா அதை எடுக்கலாம். இப்போ நம்ம கோபால் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்டர் எட்டயகுளத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம மாடுகள் தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் டிஸ்பிளேயில் தருத நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 3வது ஈத்து. குட்டின்னு பார்த்திங்கன்னா காளைக்குட்டி. கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 16 லிட்டர் பால் வருது. ஒரு ஃபார்முக்கு போனால் ஒரு 17-18 லிட்டர் பால் கறக்கும். நல்ல கிராஸ் டைப்பில் உள்ள பஸ்ஸு. ஜெர்சியும் கிர்ரும் கிராஸில் பிறந்த பஸ்ஸு. 3வது ஈத்து. கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 16-17 லிட்டர் பால் குறைவில்லாமல் இருக்கும். குட்டின்னு பார்த்திங்கன்னா காளைக்குட்டி. குட்டி விட்டு இன்றைக்கி ஒரு வாரம் ஆகுது. ஒரு ஃபார்முக்கு ஒரு 20 லிட்டர் 18 லிட்டர் கறக்க டைப்பில் ஒரு மாடு வேணும். நல்லா பால் குவாலிட்டிக்காண்டி வாங்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம். மாடு நல்லா பாடி வெயிட்டு, கறவைக்கு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி நம்ம மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கை கறவைக்காக இருந்தாலும் சரி, நல்லா அருமையாகவே இருக்கும். குட்டின்னு பார்த்திங்கன்னா காளைக்குட்டி. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங் வந்து கருஞ்சவலை போர் 3 கலருமே இருக்குது. சில பேர் கலர் பிடிக்காது அப்படிங்கக்கூடியவங்க இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம். கருப்பு வெள்ளைக்கு வெள்ளை, செவலைக்கு செவலை எல்லா வகையிலும் இருக்குது. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 8 to 9 நாள் டேட் இருக்குது. 2வது இது தான் நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. ஜெர்சி டைப்பில் ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம். நல்லா நெத்தியில் ஒரு அழகான வெள்ளை. அது மாதிரி கொம்புன்னு பார்த்திங்கன்னா மாறு கொம்பு. 2வது இது 6 பல்லு தான். மாடு குட்டி போட ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே டேட் இருக்குது. நல்லா மடி எடுக்கக்கூடிய பசு. ரோஸ் காம்பு. மாடு பிடிச்சிருந்தா யாராக இருந்தாலும் டிஸ்பிளேயில் தர நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகைகள் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நம்மகிட்ட வீடியோ போட்டது போகும் இது போகும் நம்மக்கிட்ட ஒரு 25 பஸ் 30 பஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். யாராக இருந்தாலும் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள். நாகர்கோவில், கன்னியாகுமரி, கோயில்பட்டி, கோயம்புத்தூர் எல்லா லைனுமே நம்ம பசுகள் சப்ளை ஆகிட்டு இருக்குது. செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருச்சி எல்லா லைனுமே நம்ம பசுகள் ஜாயிண்ட் வாடகையிலே. நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு பசு போகுதுன்னா ஜாயிண்ட் வாடகையில் நீங்கள் அதுக்காண்டி வாடகை ரொம்ப வருமானு எதிர்பார்க்கணும். ஜாயிண்ட் வாடகையிலே அரேஞ்ச் பண்ணி எல்லா பக்கமும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வீடியோ போகையும் நம்மக்கிட்ட பசுகள் எப்போவுமே 25-30 பசுகள் இருக்கும். நீங்கள் இந்த நம்ம டிஸ்பிளேயில் தருந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாக்கு உங்களுக்கு பசுகளோட ஃபோட்டோ டீட்டெயில் எல்லாமே வந்துடும். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்க இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்டரில்